ஹலோ வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிராபிலேருந்து புக்கெட் வந்திருக்கோம். இப்போ இந்த புக்கெட்டில் ஸ்லிப்பிங் டுகெதர் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தான் இங்கே நம்ம இருக்கோம். அந்த பால்கனியிலிருந்து தான் அந்த அவுட்டர் வியூவை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான அழகான தீவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம போகலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா த கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் வச்சுருக்காங்க. இதில் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ப்ரெட்டு ஆர் சம்திங் ஒரு மார்னிங் ஒரு ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் ஆம்லேட், ஆஃப் ஆயில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சூப்பராக என்ஜாய்மெண்ட் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. நம்ம ஸ்லீப்பிங் டுகெதரோட ஹோட்டலோட அவுட்லுக் இதாங்க. வெளியே ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது. அவங்களுடைய கலர்ஸ் வந்து ஒரு ரெட் கலர் தீம். நம்ம இப்போது ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிறதுக்கான டைம் வந்தாச்சு. நம்ம அந்த டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்ட் ஒரு 9 o'clock வந்து நம்மளை பிக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸ்பெஷலி இந்த ஸ்லிப்பிங் டுகெதரோட ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்ட் அரௌண்டு உங்களுக்கு 2800 சம்திங் வருது. இட்ஸ் அஃபோர்டபுள். நாங்கள் இங்கே புக்கெட்டில் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி லோக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலில் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான தகவலாக இருக்கும். இப்போ நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிற வழியில் இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு மங்கி கேவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மங்கி கேவுக்கு நமக்கு ஒரு 25 minutes வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 11:30க்கு மேலே இந்த மங்கி கேவை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து நேராக ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் தான் போவோம். இந்த கேவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தா டெம்பிள் தாங்க இருக்குது. இது ஒரு பெரிய கோவில் மாதிரியே அவங்க வந்து வழிபடுறாங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸும் நம்மளை கடைபிடிக்க சொல்கிறாங்க. ட்ரெஸ் கோடும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த கேவ் வந்து மெயினாக லைம் ஸ்டோனில் தான் இது வந்து மேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை. அந்த மலைக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய அழகான ஒரு கேவ். அந்த கேவுக்குள்ளே தான் இந்த படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 20 feet இருக்கக்கூடிய ஒரு புத்தா சிலையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கிடையில் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. இங்கே லோக்கல் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வழிபடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் இதுக்கு பேக் சைடு நம்ம நடந்து போனோம்னு சொன்னால் மங்கீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது என்னவோ நம்ம மங்கி கேவுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதை. இங்கேயும் எல்லா விதமான வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சமான வழிபாடும் இங்கே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இங்கே சில இடத்துல பூஜைகளும் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள், ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மங்கீஸு இங்கே ஏராளமாக நிறைய இருக்குது. இந்த மங்கி கேவ் பார்த்திங்கன்னா இதனுடைய பேக்கேஜ் நம்ம டூர் பேக்கேஜ்லேயே இது இன்க்ளூடிங் எல்லாமே வந்துடுதுங்க. உங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் டூர் பேக்கேஜ் எடுத்த டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 38,000 rupees. அந்த டூர் பேக்கேஜ்லேயே இந்த மங்கி கேவ் உங்களுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இந்த நீங்கள் மங்கி கேவை சுற்றி பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் நீங்கள் இந்த டூர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் புக்கெட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 40 minutes கிட்டத்தட்ட ஒரு 80 kilometer ட்ராவல் பண்ணி இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வர மாதிரி இருக்கும். இந்த டெம்பிளோட என்ட்ரி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 20 Thai baht தாங்க ஆகுது. ப்ளஸ் உங்கள் ட்ராவலிங் அந்த காரோட டூரிஸ்ட் இது ரெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2,500 Indian rupees வரும். அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்திருக்க இடம் தான் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுக்கு போக வேண்டிய ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. இப்போ இங்கேருந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் தான் ட்ரிப் போக போகிறோம். அங்கேயே நமக்கு லஞ்ச் அவைலபிள் இருக்குது. முடிச்சுட்டு திருப்பியும் ஈவினிங் 4 o'clock நம்ம எக்ஸாக்ட்லி இதே பிளேஸில் நமக்கு இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம்.
เดี๋ยวดูลูกค้าของท่านก่อน We show you the pick up time come back to the boat. You get off. இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டு தாங்க இருக்கணும். லைஃப் ஜாக்கெட் போடாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வண்டி கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த போட் போகும். ஸோ அதனால் கம்பல்சரி வந்து எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோட நேம் பார்த்தீங்கன்னா லாங் டைல் போட். இங்கே ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுற டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே பார்ப்பீங்க. ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் வித் லாங் டைல் போட் அப்படின்னு தான் இந்த போட்டோட பேர். இந்த லாங் டைல் போட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இந்த லாங் டைல் போட் வந்து போகுது. ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த போட்டு. அதை விட கொஞ்சம் நீட்டோ லாங் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது, பெருசாக காட்டுறாங்க. ஸோ அதை தான் இவங்க லாங் டைல் போட்னு சொல்கிறாங்க. இந்த லாங் டைல் போட்டில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறது ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் புக்கெட்டோ இல்லை கிராபியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் இடம் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதுலேயும் இந்த லகூனில் நீங்கள் லாங் டைல் போட்டில் ட்ராவல் பண்ணுறதே அலாதிய த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்டாக தாங்க இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சைடில் நீங்கள் இந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரங்கிற ஏரியாவில் இதே மாதிரி மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பனில் வந்து அதே மாதிரி மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. சேம் அதே மெத்தடில் தாங்க இந்த ஃபாரஸ்ட்டும் இந்த லகூன்ஸும் அமைஞ்சிருக்கு. சப்போஸ் இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் மூலிமா புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இதுக்கு நீங்கள் இந்த லாங் டைல் போட்டில் ட்ராவல் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு நீங்கள் வரணும்னா ஒரு 300 பாத் நீங்கள் தனியாக பே பண்ணணும். அப்போனா அவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த ஸ்பெஷல் இந்த ஐலாண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கயாக்கிங் பண்ணலாம். இந்த இடத்துல கயாக்கிங் பண்ணுறது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். நீங்கள் அவங்க கயாக்கிங் நல்லா கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் டிப்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஒரு 50 பாத் இல்லைனா 100 பாத் கொடுக்கலாம். அது மட்டும்தான் அவங்களோட இன்கமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தீவை என்ஜாய் பண்ணால் நீங்கள் நிம்மதியாக ரிலாக்ஸாக இந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதனுடைய சுற்றமைப்புகள் எவ்வளோ அழகாக கடவுளோட நேச்சுரலாக இது படைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அழகான மலைகள், இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கே நிறைய மேகங்கள் அந்த மலையோட தழுவி நிற்கிற அந்த காட்சிகளும் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நிறைய தீவு கூட்டங்கள் அந்த கடல்ல இருந்து சின்ன சின்ன ஒரு சிலைகள் போல வடிவமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. இந்த இடத்துக்கு ஏன் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுங்கிற நேம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1980 ஒரு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மூவி இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட் அந்த படத்தை இங்கே எடுத்ததுனால இந்த தீவுக்கான ஒரு மரியாதை செலுத்தும் விதமாகவே இந்த ஐலாண்டை ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் அன்னிலேருந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்கான ஒரு பிளேஸ் தாங்க இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். நாங்கள் இங்கேருந்து புக்கெட்டில் இருந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போயிருக்கும்போது அங்கே நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அந்தமான் நிக்கோபரான ஒரு பெரிய போட்டும் அங்கே இருந்தது நாங்கள் பார்த்தோம். இந்த அந்தமான் நிக்கோபர் போட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இது கிட்டத்தட்ட அந்தமான் நிக்கோபரும் கிராபியும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ரொம்ப நியரில் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போன மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தமானும் கிராபியும் புக்கெட்டும் வெரி நியர் டு த அந்தமான் கிட்ட தாங்க இருக்குது.
இப்போது நம்ம இந்த ஐலண்டில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஐலண்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய போட்டில் நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கேருந்து சின்ன சின்ன போட் எடுத்துகிட்டு நம்ம கயாக்கிங்கோ இல்லை அண்டர் சி வாட்டரோ நம்ம போனோன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க போகலாம். Together, attention information together here please. The three color this way, have walk together, come close, information together please. So right now ladies and gentlemen, welcome everyone to Thalu Picture. No committee and not pleasure. The boat not upside down, safe for everyone. But we recommend one thing, your big bag, could you read with me on this chair together? From the big bag with me, take wallet, money, mobile, camera, small bag, take with you, take care by yourself. Come for 30 minutes, half an hour, time finish. The present man, he take everyone. இங்கே நம்ம டூரிஸ்ட் கைடு நம்ம கூட வந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கயாக்கிங் போயிட்டில் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை ட்ரிபிள்ஸ் கூட போகலாங்க. போகிற அந்த கயாக்கிங் போட் ட்ரை பண்ணுற அவருக்கு மினிமம் நம்மளால் முடிஞ்ச ஒரு 50 பாத்தோ இல்லை 100 பாத்தோ நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நமக்கு கொடுத்துருக்க டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 hour தாங்க கொடுத்துருக்காங்க. இது இந்த கயாக்கிங் போட்டு ஒரு சின்ன பெரிய மலையில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், அது உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு வரலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ப்ளஸ் நம்ம அது போகும்போது அவங்களே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வாங்கினா ஒரு 100 பாத் நீங்கள் கொடுத்து உங்களோட மெமரபிள் மூமெண்ட்டுக்காக அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். Did you see movie? Bahubali. Prabhas. Yeah, how is the movie? பாருங்கள், சுற்றி மலைகள், சின்ன சின்ன படகுகள், அழகான ஒரு கவிதை மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட மழை வர மாதிரி ஒரு வெதர் ஃபீலிங் தான் நமக்கு ரொம்ப இருக்குது. இந்த சைடு மலையா, அந்த சைடு மழையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நாங்கள் பொறுமையாக கயாக்கிங் பண்ணிகிட்டே இந்த இதில் போனோம். மண்டபத்திரம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கேவுக்கு கீழே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சம்டைம் ஆப்போசிட்டில் இருந்தவனும் வராங்க, நம்மளும் அந்த கேவ் சின்ன சந்தில் தான் நம்மளும் போவோம். இந்த இடம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டா இந்த ஹைலேண்டில் ஹை டைட் அண்ட் லோ டைடுங்கிற விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். இந்த ஹை டைட் லோ டைடில் வரும்போது, ஹை டைடு இருந்துச்சுன்னா இந்த குகை நம்ம உள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி மட்டம் பார்த்திங்கன்னா நீர் மட்டம் மேலே வந்துடும். லோ டைடு கொஞ்சம் வந்த பிறகு மட்டும்தான் இந்த கயாக்கிங் இந்த இடத்துல அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்க நேரம் கொஞ்சம் லோ டைடாக இருக்கனால தான் இந்த கேவை நம்ம விசிட் பண்ண முடிச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகான லைம் ஸ்டோன் சுற்றி இருக்குது. இங்கே வந்திருக்க மக்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு மொமெண்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இருக்க இந்த ஐலண்ட் பேர் தாங்க தலு ஐலண்ட். இந்த தலு ஐலண்ட் முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்டுக்கு போவோம். ஐ தாட் நான் என்ன நினச்சேன்னா இதுதான் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் நான் நினச்சேன். ஆனால் இது தலு ஐலண்டு. இந்த ஐலண்ட் முடிச்சிட்ட பிறகு அடுத்த ட்ரிப்பு தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸ் தான் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாய்லாந்து ட்ரிப்பு, எஸ்பெஷலி இந்த புக்கட்டோ, கிராபியோ, இந்த மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டோ, தலு ஐலாண்டோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா விதமான நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துருவீங்க. சாதாரண ஒரு கயாக்கிங் போட்லேருந்து, ஒரு ஸ்பீட் போட்லேருந்து, லாங் டைல் போட்லேருந்து, க்ரூஸ்லேருந்து, ஃபெர்ரியிலேருந்து எல்லா விதமான ஷிப்ஸும் போட்ஸும் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஐலண்டில் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. ப்ளஸ் எல்லாமே ரீசனபிள் காஸ்ட்டில் தான், ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இங்கே எல்லாமே சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம எந்த இடத்துலையும் பெரிய செலவாடுன்னு நினைக்க வேண்டாம்.
Dewa photo di Dewa makanya ni photo di sta. பாருங்கள் மக்கள் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மலையும் அழகான பொலிவான இயற்கை காட்சிகளையும் படம் எடுத்துகிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறையா யூரோப் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அமெரிக்கன்ஸ் வந்திருந்தாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் வந்திருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்தியன்ஸில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நிறையா அங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த தாலு ஐலண்ட் நமக்கு கைடாக வந்துருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கிங் போட்டை ஓட்டுறவர் பேர் சுமோ. இவர் இங்கே லோக்கலில் தான் இருக்கார். அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வில்லேஜ்லாம் இருக்குது. அந்த வில்லேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் வில்லேஜ் தான். வீட்டிலேருந்து எல்லா விதமான ஒரு ஷாப்ஸு ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கோட ஒரு கிராமமே இங்கே இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் முடிச்சு நம்ம லஞ்சுக்கு போகும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேஸை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அவங்க இந்த துலு ஐலண்ட் கூட்டிகிட்டு வரும்போதே நம்மக்கிட்ட அந்த ட்ரிப் கைடு என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா இல்லை சீ ஃபுட்டோ ஒரு சிக்கன் அந்த மாதிரியான மெனுவை உங்ககிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஐலாண்டு துலு ஐலாண்டும் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டும் முடிச்சிட்ட பிறகு அவங்க போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா த முஸ்லீம் வில்லேஜ். முஸ்லீம் வில்லேஜில் தான் இங்கே இருக்க மக்கள் வர அத்தனை டூரிஸ்ட்டும் லஞ்சு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே டிப்பிக்கலாக லோக்கல் முஸ்லீமோட தாய் ஃபுட்டை தான் நீங்கள் லஞ்சே அங்கே எடுத்துப்பீங்க. நாங்கள் ரொம்ப ஆவலோடு தான் இருக்கோம் எப்படி முஸ்லீமோட ஒரு தாய் ஃபுட்டு லஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நாங்கள் அதனால் எவ்வளோ எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ இந்த ஐலாண்டில் ஃபுல்லாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் நாங்கள் பாதி வெட்டும் ஆகிட்டோம். ப்ளஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கு. மக்கள் எவ்வளோ ஜாலியாக செம்ம த்ரில்லிங்கான மூமெண்ட்டு. கண்டிப்பாக வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பிளேஸை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும். அவ்வளோ ரம்மியமான ஒரு இடம் தாங்க இந்த துலு ஐலண்ட். மேலே பாறையெல்லாம் பார்த்தீங்களா? நம்ம கூட வந்த சும்மா என்ன சொன்னார், மண்டபத்திரம் மேலே தலையில் இடிச்சு போகிறீங்க. சம்டைம்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஸ்டோன் ராக் நமக்கு தலைக்கு மேலே நீட்டிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதில் ட்ராவல் பண்ணோம். இப்போ நாங்கள் இந்த கயாக்கிங் போட்டை முடிச்சுட்டு நம்ம மெயின் ஷிப்புக்கு நம்ம இங்கே வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுமோ அது எல்லாமே ஸ்டில்ஸாக எடுத்துகிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸு. அங்கே உங்களுக்கு மெமரபுளான ஒரு ஃபோட்டோஸ் வேணுன்னா நீங்கள் 100 தாய் பாட் கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். உங்கள் லைஃப்லேயும் இது மறக்க முடியாத ஒரு இடமும் அமையும். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி நம்ம முடிச்சுட்டு ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக அழகான ஒரு பிக்சரைசேஷனோட ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிம்பிளி ஜியோவை கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ரொம்ப நன்றி.